ஒரு சில பேருக்கு லைஃப்பில் அந்த பேசிக்கான விஷயம் தெரியறதில்ல. நாம் எடுக்கிற எல்லா டெசிஷனுமே ஃபினான்ஷியல் டெசிஷன் தான். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் நாம் எடுக்கிற எல்லா டெசிஷனுமே நம்முடைய ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது தெரியாமல் உங்களால் மணி சேவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி மணி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தால பேச போகிற விஷயம் உங்களுக்கு பட்ஜெட் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். தேவையில்லாத செலவினங்களை குறைக்கணும். தேவையில்லாத செலவினங்களை எப்படி குறைக்கிறது? அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்காவது நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எழுதி வைங்க. அது ஒரு சின்ன செலவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லாம் எழுதி வைங்க. எழுதி வச்சு அந்த மாத முடிவில் செக் பண்ணி பாருங்கள், எது அதிலெல்லாம் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த செலவை நான் குறைக்கலாம், எந்தெந்த செலவை நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேமிலியாக படம் பார்க்க போகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஃபேமிலியாக 4 படம் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் 1000 ருபீஸாவது இல்லாமல் ஒரு படம் பார்க்க போக முடியாது. ஸோ இப்போ 4 படம் பார்க்க போகிறதுல நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 1000 ருபீஸ் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி அவசியமே இல்லாமல் என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் பொருள் வாங்கி பயன்படுத்தாமல் சும்மா இருக்கிற பொருள், ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விதத்தில் நம்ம தேவையில்லாத செலவுகள் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எந்தெந்த விஷயத்தில் நம்ம எதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனித்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஃபேன், லைட் இதெல்லாம் தேவையில்லாமல் அப்படியே போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு தேவைப்படுற நேரம் மட்டும் போட்டுட்டு மற்ற நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்குகிற பொருளை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு தண்ணி கேன் நம்ம நிறைய பேர் வாங்குகிற பழக்கம் இருக்கும். அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அந்த நிறைய பேர் பார்த்துருக்குறேன், தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு ஒரு 3/4 டம்ளர் குடிச்சிட்டு மீதி அப்படி ஊற்றிட்டு போவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருள். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து குடிக்கலாம், பிடிச்சிட்டு தூர ஊற்றுறது. இந்த மாதிரி சாப்பாடு பொருளில் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு அதை தூர போடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்து நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் சேவிங்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் செலவாகிற விஷயங்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.